திருமிகு ராதிகா கணேஷ். சோசியல் மீடியால ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிக ஸ்பேஸ் இருக்கு. அதை யாரும் மறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அது என்னவா இருக்கு? ஜெய் பீம் ஜிந்தாபாத். நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இங்க வரல. சோஷியல் மீடியா கூட ஒரு ஸ்பேஸ். ஸோ வென் வி சே பெண்கள் அரசியல்ல வரணும், இல்லைன்னா அரசியல்ல இருக்கணும்னா அரசியலும் ஒரு களம், ஒரு ஸ்பேஸ். கரெக்டா? அந்த ஸ்பேஸை ஆக்கியூபை பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு நேச்சுரலா கொடுக்கப்படலை. வாட் இஸ் பொலிட்டிக்கல்? டு மீ பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல். எத்தனை பேர் இந்த வாக்கியத்தை கேட்டிருக்கீங்க? பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல். நீங்க எல்லாரும் ஐஏஎஸ் பரீட்சை எழுதுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என் மூலியமா உங்ககிட்ட ஒன்று விட்டுட்டு போக முடியும்னா அது இதுவா இருக்கட்டும். ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட்ல மிக முக்கியமான வாக்கியமா உருவாகி இன்னி வரைக்கும் பெண்ணியவாதிகளை கைட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மிக முக்கியமான பிரின்சிபல், தி பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவு, நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட், இது எல்லாமே பொலிட்டிக்கல் அண்ட் பாலிடிக்ஸ். எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe this? How many of you believe this? பரவாயில்ல, கை தூக்கலாம். ஸோ எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் அரசியல் வயப்படலை. இல்லை, என்னுடைய வாழ்க்கையில அரசியல் இல்லை. அரசியல்ங்கிறது ஒரு டர்ட்டி திங், அது எனக்கு வேண்டான்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி நீங்க நம்பி இருந்தீங்கன்னா இந்த சங்கர் ஐஏஎஸ் அகாடமி உள்ள இப்போ உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா பெண்கள் படிச்சு ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல நமக்கு வேணுங்கிற துணி உடைத்தி இங்க உட்கார்ந்து இருக்கிற தி ஆக்ட் ஆஃப் பர்சனல் லிபரேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பொலிட்டிக்கல் ஆக்ட்ஸ். இந்த ரூம்குள்ள அதிகபட்சம் மகளிர் இருக்கும். தனியா ஒரு செக்மெண்ட்ல ஆண்களை உட்கார விட்டுட்டோம். ஆனா இந்த மாதிரி டாபிக்ஸ் பேசும்பொழுது அவங்க தான் அதிகமா இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு ரூம் ஃபுல்லா ஆண்களை உட்கார வச்சு பெண்ணியமும் பெண்ணுரிமையும் அவங்க கிட்ட பேசினா அப்பதான் பாலிடிக்ஸ் பிகம்ஸ் ரியலைஸ்ட். ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடியது பெண்களை பத்தின விஷயம் அப்படிங்கறதுனால அதிகமா இடம் கொடுத்து நம்மள உட்கார வச்சிடுறாங்க. இதுவும் கோயிங் பேக் டு வாட் லக்ஷ்மிஜி வாஸ் சேயிங், allowing somebody. இன்னைக்கு உங்களோட தினம்மா, நீங்க இருந்துக்கோங்க. ரெசர்வேஷன் பண்ணிட்டோம், அதனால நீங்க சீட் உங்களுக்கு கிடைச்சிரும். 33%, 50%, எதுவா இருந்தாலும் அந்த விழுக்காடு கூட வேற யாரோ முடிவு செய்யறது. இட் இஸ் நாட் அ நேச்சுரல் டிவிஷன். இட் இஸ் நாட் ஈக்விட்டி. இட் இஸ் நாட் ஈக்வாலிட்டி. இட் இஸ் ஈக்விட்டி. ஏன்னா ஃபோர்ஸ்டா வருது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்? அரசியல் வயப்படணும். நம்ம இண்டிவிஜுவலா மட்டும் இல்லை, இந்த சமூகத்தை அரசியல் வயப்படுத்தணும். இன்னைக்கு காலகட்டத்தில் சோஷியல் மீடியால நம்ம எல்லாம் இருக்கிறதுனால நான் சொல்றேன், பெண்ணியம்ங்கிற வார்த்தையை அவ்வளோ ஒரு தவறான பாவிப்புல பாக்குறோம். ஃபெமினிசம் இஸ் மிஸ்அண்டர்ஸ்டுட், தி மோஸ்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட். விமென் ஆர் தி மோஸ்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட். வித்தின் தட் ஃபெமினிஸ்ட் ஆர் தி மோஸ்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட். கரெக்டா? நிறைய பெண்களே என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா எனக்கும் ஃபெமினிசம்க்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். பட் நான் என்கரேஜ் பண்ணுவேன். ஃபெமினிசம் அப்படிங்கிறது பெண்களுக்கான ஒரு கருத்தியல் மட்டும் கிடையாது. இட் இஸ் an ideology that belongs to anybody who believes in equality. சமத்துவம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, இது சமூக நீதி வாய்ந்த ஒரு சமூகமா இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா, ஃபெமினிசத்தை மறக்க முடியாது, மறைக்க முடியாது. அது ஒரு இன்ட்ரின்சிக் எவ்ரிடே எக்ஸிஸ்டன்ஸ். போர் பத்தி பேசினாங்க. இன்னைக்கு காலையில நான் ஒரு ஸ்டோரி போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த வார் எதனால நடக்குது? We have allowed angry, insecure, disgruntled men over the age of 70 to be in positions of leadership. I am tired. உலகத்துல அதிகபட்சமான வாக்காளர்கள் இளைஞர்கள். Not just in India, not just in Tamil Nadu. This is the reality of the world right now. Young to middle age.
ஆனா அவங்களுடைய பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், ஹூ இஸ் ரெப்ரசென்டிங் அஸ்? உங்க வீட்டுக்குள்ள அதிகமா ஒரு நம்மளுடைய சமூகத்துல அடிதடி சண்டைக்கு போறது யார்? பெண்களா ஆண்களா? நான் இதை தவறா சொல்லல, ஓகே, ஜஸ்ட் கேட்கறேன். அடிதடி சண்டைக்கு அதிகமா யார் போறாங்க? மென், ஆண்கள். ஏன்னா நம்ம சமூகம் அவங்கள எம்போல்டன் பண்ணுது. பெண்கள் எப்படி நடந்துக்கணும்னு நம்மளுக்கு ஒரு வரைமுறை வச்சிருக்காங்க. We are born and raised to be a little bit more submissive, but you can also see the positive in that. Submissive இருக்கோமா, சென்சிபிளா இருக்கோமா? அந்த நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட லிமிட்டேஷனை எடுத்துக்கிட்டு அதை பாசிட்டிவா மாத்துறோம். நீ என்ன சப்மிசிவா இருக்க சொல்லி எனக்கு ஒரு கட்டுப்பாடு கொடுக்குற, நான் அதையே யூஸ் பண்ணி சென்சிபிளா மாறுறேன். அது பெண்களுக்கான ஒரு அருமையான ஒரு குவாலிட்டி. ஏன்னா we have lived our entire life within limitations, so we make the best out of what we get. ஆனா இந்தியாவில் அதிகமா டிஃபென்ஸ் பட்ஜெட், அதிகமா போர், அமெரிக்காவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸை மாற்றி டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்னு வைக்கிறாரு. எல்லாமே பாய்ஸ் வித் டாய்ஸ், அண்ட் ஐ எம் டயர்ட். ஸோ ஷுட் யூ பி. இந்த பாய்ஸ் அப்படின்னு நம்ம பொதுப்படுத்துறோம் இல்லையா, அது பெரும்பாலும் பெண்களோட நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்துல பொதுப்படுத்துதல் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஆண் போய் ஒரு ஆக்சிடென்ட் நடத்துறாங்க அப்படின்னா, அவர் ஏதோ தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டாரா என்னன்னு தெரியல அப்படின்னா அந்த ஒரு தனிநபர் சார்ந்த விஷயமா பார்க்கப்படுது. ஒரு பெண்ணோட ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அது எப்படி பார்க்கப்படுது? எல்லா இடங்கள்லயுமே பெண்களுக்காக ஆண்கள் தான் ரூல்ஸ் டிரைவ் பண்றோம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்பொழுது என்ன, யூஸ்வலா நான் டிரைவ் பண்ணிட்டு போவேன். நான் இங்க இருந்து காஷ்மீர் வரைக்கும் டிரைவ் பண்ணிட்டு போயிருக்கேன். என்ன பார்த்தோன்னே உமன் டிரைவர் அப்படின்னுவாங்க. ஏன் விமன் டிரைவர் கான் பி குட் டிரைவர்ஸ்? தட் இஸ் ஒன் ஆர்குமெண்ட். பட் தேர் இஸ் another side to this argument. ஒரு பெண்ணா நம்மளுக்கு ஜெனரேஷனல் மெமரி ஆஃப் ஜியோஸ்பேஸ் ரொம்ப கம்மி. நம்மளுடைய மசில் மெமரியில மெனுவர் பண்றதெல்லாம் ரொம்ப கம்மி. ஆண்கள் ஜெனரேஷனலி வருது இது. நீ 2 ஜெனரேஷன் முன்னாடி கார் ஓட்ட ஆரம்பிச்ச, 4 ஜெனரேஷன் முன்னாடி வேற ஏதோ பப்ளிக் ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணிட்டு இருந்த. we are all stepping out today. ஒரு ஃபியூ விமன் லீடர்ஸ் எடுத்துப்போம். இப்ப இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளோட ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், மாயாவதியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், இந்திரா காந்தி, இவங்க எல்லாருக்கும் காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு. என்ன? arrogant. வேற arrogant, tyranny, tyrannical இருக்காங்க, டைரண்ட் மாதிரி இருக்காங்க, டிக்டேட்டர் மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க ஏற்படுத்தினா அது எமர்ஜென்சி, இவங்க ஏற்படுத்தினா அது நேஷனல் செக்யூரிட்டி. இல்ல, அவங்க குரலை உயர்த்தி பேசினா அவங்க அதிகாரப்பூர்வத்தோட பேசுறாங்க, இவங்க குரலை உயர்த்தி பேசினா அவங்க அரகண்டா பேசுறாங்க. ஜெயலலிதா அம்மா படாத கஷ்டம் கிடையாது to be a political leader. இங்க எத்தனை பேருக்கு சாதி தெரியும், வர்ணா சிஸ்டம் தெரியுமா? தெரியும். அந்த வர்ணா சிஸ்டம்ல பெண்கள் எங்க இருக்கும் தெரியுமா? எங்க இருக்கும்? 4 வர்ணம் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த 4 வர்ணங்களை தாண்டி அவர்ணம் இருக்கு. அந்த அவர்ணாசுக்கும் கீழே பசு அண்ட் ஸ்திரீ. அப்பன்னா என்ன அர்த்தம்? எந்த சனாதன தர்மத்தை நீங்க தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சனாதன தர்மம் பெண்களை அனிமல்ஸா கன்சிடர் பண்ணுது. இது ஜஸ்ட் நம்மளுடைய இந்து மத கோட்பாடுல மட்டும் இல்ல. நான் எல்லார்கிட்டயும் கேட்பேன், நீங்க இங்கிலீஷ்ல வைஃப் ஆப்போசிட் என்ன? என்ன? ஹஸ்பண்ட். கரெக்டா? அனிமல் ரேரிங்க்கு என்ன வார்த்தை? அனிமல்ஸ் மெயின்டைன் பண்றது அனிமல் ரேரிங் என்ன வார்த்தை? ஹஸ்பண்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி. So it is not singular to one culture. Pretty much every culture in this world is patriarchal. Hence, what is political has to be personal. அந்த பர்சனல் பாலிடிக்ஸா மாறும்பொழுது மட்டுமே நம்ம கொடுக்கக்கூடிய 50% விழுக்காடா இருக்கட்டும், அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிற 33% ரிசர்வேஷனை ரியலைஸ் பண்ணுங்கன்னா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மளுடைய பாலிடிக்ஸ் மாறாத வரைக்கும் அது எதுவுமே ரியாலிட்டி ஆகாது.